வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். ஸோ முதல் கம்பெனி என்னோட நண்பர் சந்தோஷ்குமாரோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மல்டி ஸ்ட்ரீட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்பயும் பிரச்சனை உருவாகுது. ஸோ அவர் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் அவரோட பிரதரோட சேர்ந்து அவர் ஐடியாலஜி பண்ணுறாரு. பட் அப்போ எனக்கு பிடிக்கல. அவரோட நண்பர் அசோக் அப்படின்னு நிறையா உள்ளே வராங்க. ஸோ குளறுபடி ஆகுது. ஸோ ஃபஸ்ட் அப்போ என்னாச்சு அப்படின்னா, எனக்கு டே அண்ட் நைட்டாக எப்படியாவது கம்பெனியை பெருசாக டெவலப் ஆகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது அவர் என்னோட நண்பர் அவரும் சந்தோஷ் அப்படிங்கிறனால அவர் நகையெல்லாம் வச்சு அவர் போட்டிருந்தார். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவர் ரன் பண்ணனால அவர் அவங்களோட அம்மா எங்கள் அம்மாட்டெலாம் பேசும்போது என்னோட பையன் தான் இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது எங்கள் அம்மாவும் நகையெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சில ப்ராப்ளம் போனது. ஸோ ஐடியாலஜி டிஃபரெண்ட் ஆனது. அவர் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணலாம், இன்கம் வரது எது வேணாலும் பண்ணலாம், அது மாதிரி அவர் ஐடியா பண்ணார். நான் டே அண்ட் நைட்டாக இந்த ப்ராசஸை சோசியல் டிராஃபிக்லாம் கொண்டு மந்த்லி 8,000 10,000 20,000 அந்த ரெண்டை கட்டுற அளவுக்காவது இன்கம் வர மாதிரி நான் பண்ணேன். ஸோ அப்போ அவர் நைட்டில் நான் ஒர்க் பண்ண முடியும், ஹெல்த்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் தங்காமல் வீட்டுக்கு போயிட்டார். பட் இருந்தாலும் நைட்டு ஃபுல்லும் ஆஃபீஸ்லேயே தங்கி 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி அப்புறமேட்டு தான் தூங்கினேன். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது தான் இந்த கிளாஸ் உருவானோன்னு அவரோட பிரேக் ஆணுச்சு. ஸோ சில சண்டைகள், சில சச்சரவுகள், ஃபைட்டு இதுதான் உருவானது. அவர் என்னால் தான் அவருக்கு நஷ்டம் ஆனிச்சுன்னு அவர் நினச்சார். ஆனால் அவரோட ஐடியாலஜினால் அவர் டிஃபரான திங்கிங் போனால் நான் ஐடி செக்டாராக ரன் பண்ணலான்னு ஆசை இருந்தனால அப்போ இதானது. அப்போ நடுவில் என்னோட நண்பர் முதல்ல MLM அறிமுகப்படுத்தினார் இல்லையா, அவர் இது மாதிரி தனியாக போயிருங்க, 2 பேர்த்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் பிரித்து விட்றாரு. அப்போ என்னோடய ஃபேமிலி அவரோட ஃபேமிலிலாம் ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் அந்த மல்டி ஸ்ட்ரீட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த நேமையாவது கொடுக்க சொன்னேன். பட் இல்லை, இந்த கம்பெனி ஃபுல்லாக நான் வச்சுக்கோங்கிறப்ப சரி ஓகே, இந்த கம்பெனியை நீயே ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ப்ராசஸும் இல்லாதனால அவரால் ரன் பண்ண முடியல. அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு என்னோட நண்பரும். ஸோ அவர் ட்ரை பண்ணி முடியாதனால அவரும் க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வேறு ஆப்ஷன் இல்லாதனால அம்மா ஃபஸ்ட் கம்பெனியே ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லையா, ஒரு ஹோப் போயிடும். ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம இழந்துருவோம் அந்த இடத்துல. ஸோ நம்பிக்கை இழந்த பிறகு என்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீ வேலைக்கு போயிருன்ட்டாங்க. ஸோ என்னோட கனவே பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறது, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தான் பண்ணணும், ஒரு கண்ட்ரியே டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம ஒரு பிஸ்னஸ் கையில் எடுத்தோமே. அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. வீட்டில் ரொம்ப ஒரு டார்ச்சராக இருந்தது. அது எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு வேலை முடித்தோம் அப்படின்னா உடனே வேலைக்கு போயிடணும் இல்லையா, டக்குன்னு வேலைக்கு போகலை அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பிரதர் சைட்லேருந்து வேலைக்கு போகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் இருந்தனால சரி வேலைக்கு போயிடலாமேன்னு சொல்லிட்டு முதல் கம்பெனி ஃபெயிலியர் ஆன பிறகு தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு சேலமில் இருக்கக்கூடிய BPO கம்பெனிக்கு நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அந்த 1 இயரில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் வாக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னா அதை எப்படியுமே டினை பண்ண மாட்டேன். ஸோ அந்த கம்பெனியில் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் ஈஸியாக செலக்ட் பண்ணல. ஒரு 4-5 இன்டர்வியூ போனேன், 5 டைம் என்னோடய ரெஸ்யூமை கூட தொலைச்சிட்டாங்க. ஸோ 5ஆவது டைம் நானே சண்டை போட்டு அங்கே வெளியே இருக்கவங்க அப்பா இவர் டெய்லி இருக்கிறாரு இன்டர்வியூக்கு உள்ளே கூப்பிடுங்கன்ட்டு 5ஆவது டைம் போன பிறகு இந்த மாதிரி பிளாக்கிங்கில் இருந்தது ரெவென்யூ சார் எல்லாமே சொன்ன பிறகு அவங்க ஓகே 6,000 தான் சேலரி, 7,000 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். செலக்ட் பண்ணப்போ அங்கே கொடுத்த மாதிரி 1 இயர் அந்த டைட்டில் ப்ராசஸ் அப்படிங்கிற யூஎஸோட ரியல் எஸ்டேட் ப்ராசஸில் 1 இயர் ஒர்க் பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். 9 to 6 1 hour பிரேக் டைம் இருக்கணும், கார்ப்பரேட்னால் இப்படி தான் ஒர்க் பண்ணணும், ரூல்ஸ் இப்படி இருக்குது, கம்பெனியோட பாலிடிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு 1 இயர்க்கு அப்புறம் மறுபடியும் என்னோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ மறுபடியும் என்னோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு MLMல அறிவுப்படுத்துகிற பிரவீன் குமார் சார் இருக்கார் இல்லையா, என்னோட பிரதர் மாதிரி தான் அவர். ஸோ அவர் மறுபடியும் கம்பெனி கூப்பிட்றாரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டிங் நான் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் பார்ட்னர்ஷிப்னு அவர் கூப்பிட்றாரு. ஸோ அங்கே போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது வீடாக இருக்குது, 2-3 பஸ்ஸு மாறி போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க, என்னப்பா இங்கே கம்பெனி ஆரம்பிச்சின்னா எப்படி கஷ்டம், யாருமே வரமாட்டாங்க, இது ரொம்ப லாங்கில் போயிட்டுங்கிறப்ப அவரை மாற்ற சொல்கிறோம். இல்லை இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவரும் அவரோட இதுக்காக நான் ஒவ்வொரு இதாக மார்க்கெட்டிங் பண்ணி அந்த இன்டீரியர்லாம் போயிட்டு மெம்பர்ஷிப் கார்டு போடுங்க, ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்னோடய ப்ராசஸும் பண்ணி நான் ரூமில் ஒரு 2-3 ஆளுங்க ஹையர் பண்ணி அதுவும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்போ இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு பிரவீன் அவர் பிரதருக்கு தெரியாது. பட் என்னோட சைடில் முடிஞ்ச அளவுக்கு இன்கம் பண்ணேன். ஏன்னா அவரோட ப்ராசஸ்ங்கிறது ஸ்லோ ப்ராசஸ், இன்கம் வராது. ஏன்னா ப்ராடக்ட் சேல் ஆகணும், மெம்பர்ஷிப் ஆகணும், நிறைய இருந்தது இல்லையா. ஸோ இன்கம்காக என்னோட வேலையை 2-3 ஆள் ஹையர் பண்ணி நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த இடத்துலையும் கடைசியாக அவரோட ஐடியாலஜி என்னோட ஐடியாலஜி டிஃபர் ஆகிறனால வேறு வழி இல்லாதனால அங்கேயும் பிரேக் ஆகிட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாவுட்ட சொன்னேன், பிரதர் நான் உங்களுக்காக தான் ஒர்க் விட்டு வந்தேன்,
ஃபஸ்ட் அமெரிக்கன்லேருந்து. பட் இது ஃபெயிலியர் ஆகுதுங்கிறப்ப இல்லை நீ உன்னோட ஒர்க்கும் நீ சேர்த்து பண்ணல அப்படிங்கிறப்ப அங்கேயும் பல பிரச்சனைகள் வந்தது. கூகுள் AdSense அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிசேபிள் ஆன பிறகு அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸில் ஒரு சில பீப்புளுக்குலாம் ரொம்ப சும்மா சாதாரண பீப்புளெலாம் அங்கே வில்லேஜில் இருப்பாங்களே அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் ஒர்க் கொடுத்தப்ப அவங்களாம் ஃபைட்டு வர ஆரம்பிச்சு. சேலரி கொடுத்தாகணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு சும்மா தான் வந்துட்டு இருந்தாங்க. சும்மா வந்தாலும் எங்களுக்கு சேலரி கொடுக்கணும். டிசேபிள் ஆயிடுச்சு, அவங்க ஒர்க்கை விட்டு போகலை. நான் வந்து இலகன மனசுங்கிறனால சும்மா வாங்க அப்படின்ட்டு அவங்களையும் விட்டுட்டோம். ஸோ அதை ரெக்கவர் பண்ண பார்த்தேன். ஸோ கூகுள் AdSense டிசேபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நிறையா சோசியல் டிராஃபிக்னால அப்போ அவங்க பாலிசி அப்டேட் பண்ணுறாங்க. அப்போ தான் அல்கர்தம்ங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கூகுளாக இருக்கட்டும், மெட்டா, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அவங்களோட ப்ரோக்ராமிங் அப்டேட் பண்ணும்போது இது நிலை இல்லை. ஸோ இன்கம்ங்கிறது மாறும். ஸோ அடுத்த லெவலில் நம்ம ரெவென்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட பிரேக் பண்ணிட்டு ஸோ தனியாக வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கேட்டப்போ அவங்களாம் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி ஒரு சின்ன ஆஃபீஸை மறுபடியும் அதே திருவாக்குனூர் பைபாஸில் ஜங்ஷன் பக்கத்துலேயே நான் வச்சு மறுபடியும் ஆட்கள் போட்டு நான் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2 lakh 5 lakh 8 lakhன்னு சொல்லிட்டு சோசியல் டிராஃபிக்கே மேக்ஸிமம் பொட்டன்சியலாக நான் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் டிராஃபிக் ஃபேஸ்புக்கோட இது ஸ்ட்ரிக் ஆனனால அவ்வளோவா ரெவென்யூ வர ஆரம்பிக்கல. ஸோ டிராஃபிக் குறைஞ்சிச்சு, பெருசாக வரல, எல்லா அக்கௌண்ட்டும் டிசேபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபேஸ்புக் வந்து ஸ்ட்ரிக் பண்ணிட்டான் அவனோட ரூல்ஸ் எல்லாம். ஸோ அப்போ நிறைய பேர் எம்ப்ளாயிலாம் வந்து போயிட்டாங்க. ஸோ எம்ப்ளாயிங்கிறது எப்பயுமே சக்ஸஸ் ஆகும்போது சம் எம்ப்ளாயிஸ் நான் ஃபேஸ் பண்ணுறது, ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து எம்ப்ளாயிஸ்லாம் என்னென்னா ஃபெயிலியர் ஆனால் போயிடுவாங்க, சக்ஸஸ் ஆனால் மட்டும் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைமும் வந்து ஃபெயிலியர் ஆனப்போ AdSense டிசேபிள் ஆனப்போ போயிட்டாங்க. ஸோ செகண்ட் டைமும் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஃபெயிலியர் இல்லை டிசேபிள் ஆனப்போ எல்லோரும் பண்ணுங்கிறப்ப இல்லை நம்ம நீங்கள் கடை வாங்கி என்ன சேலரி போடுறீங்க, நீங்கள் சொல்லி காட்டுறீங்க, நான் வேலை செய்யலையா, எனக்குலாம் தெரியாது, 8 hours வந்தால் எங்களுக்கு சேலரி அப்படிங்கிற மாதிரி ஃபைட் போட்டுட்டு எல்லாருமே அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அப்பயும் வந்து தோண்டு போகாமல் மறுபடியும் வந்துட்டு அந்த தோற்று 3வது டைம் நம்ம ஃபஸ்ட் டைம் தோத்தாச்சு, செகண்ட் டைம் வேலைக்கு போயிட்டும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் டைமும் ஃபேஸ்புக்கோட அல்கதமானால நம்ம எல்லா எம்ப்ளாயும் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தோண்டு போகாமல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வாட்ஸ்அப் அப்படிங்கிற ப்ராசஸை கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. அப்போ வந்து வாட்ஸ்அப் அப்போ தான் அறிமுகம் ஆகுது. ஸோ அது வழியாக டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி நம்ம 8 to 10 lakh மறுபடியும் ரெவென்யூ வந்து ஆரம்பிக்க வச்சோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பெரிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு 30 to 40 people SEO ப்ராசஸ்ஸு உருவாக்கணும். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் சொல்லிட்டு எக்கச்சக்கமான வந்து ஒரு இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது ஒவ்வொரு டைமும் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ வந்து இப்போ நான் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸுங்கிறது எனக்கு ஈஸியாக வரலை. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ கரண்ட் ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு போராடி தான் வந்திருக்குமே தவிர எடுத்தோடனே ஒரு கம்பெனி வச்சோம், சும்மா ஏதோ ஒரு கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டேன் நான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ இவ்வளோ தூரம் நான் வந்து இந்த டில் டேட் வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா நாலேஜுமே என்னோட செல்ஃப் நாலேஜ் தான். கம்பெனிலாம் நான் ஒர்க் போனேன், என்னோட ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா வீடை விட நான் ஆஃபீஸில் தான் அதிகமாக இருந்திருப்பேன். ஸோ காலையில் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா நைட்டும் வந்து அங்கேயே தங்கிடுவேன். ஸோ சாப்பாடும் பார்த்தோம் அப்படின்னா காலை மதியம் இரவுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவேன். சில நாட்கள் வந்து அங்கேயே தங்கிட்டு நைட் ஃபுல்லும் ஸ்டே பண்ணி நைட் ஒர்க்கு டே ஒர்க்குன்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி தான் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு உடனேலாம் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரல. ஸோ இவ்வளோ டே நைட்டாக ஒர்க் பண்ணி நிறையா வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணி டிஃப்ரெண்ட் அதர் ஸ்டேட்டோட நம்ம நிறையா வந்து செஞ்சு தான் வந்து பண்ணோம். ஸோ இந்த பொறாமைங்கிறது நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது, அப்புறம் நான் ஒர்க் பண்ணும்போது, தமிழ்நாட்டில் நான் பண்ணும்போது இந்த பேக்லிங் SEO ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அதர் ஸ்டேட்லேருந்து எதிர்ப்புகள் வந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டில் சிங்கிளாக ஏற்று போராடி இவ்வளோ கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வந்து வந்திருக்கிறதுங்கிறது ஸ்ட்ரகிள்ஸ்க்கு பின்னாடி தான். நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்லாம் மேனேஜ் பண்ணி தான் நம்ம இந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு எல்லாருமே ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு இந்த ஒரு கம்பெனி தான் வந்து உதவுனது. ஸோ இது வந்து நிறைய எம்ப்ளாயிஸோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, என்னோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, என்னோட பேரண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி இத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம சொன்னோம்.